கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 91வது சங்கீதம் 1வது வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதாவது அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் அடைக்கலம் புகுகிறவர்களாய் இருக்கிறோம். 36வது சங்கீதம் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய கிருபை அருமையானதாக இருக்கிறது என்று முதல் பகுதியில பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியில மனுபுத்திரர், அதாவது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் அவரே அனுகூலமான துணையாக இருக்கிறார். நாம் தங்கும் அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய கேடகமாக இருக்கிறார். ஏசாயா 32வது அதிகாரம் 2வது வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் காற்றுக்கும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமாக இருக்கிறார். விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் நமக்கும் நிழலாக இருக்கிறார். அவருடைய நிழலின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும் நன்மைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். தேவனின் நிழலால் வரும் நன்மைகள். முதலாவது, தப்புவிக்கப்படுகிறோம். ஆதார வசனம் யோபு 33வது அதிகாரம் 18வது வசனம். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபுவை கர்த்தர் படுகொலிக்கும், அதாவது மரணத்துக்கு தப்புவித்தார். அவனுடைய ஜீவனை பட்டய வெட்டுக்கும் அவர் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. 91வது சங்கீதம் 1வது வசனம். வேடனுடைய கண்ணிக்கு அவனை தப்புவிக்கிறார். 18வது சங்கீதம் 43வது வசனம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறார். 18வது சங்கீதம் 48வது வசனம். கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நோகோ என்கிற அந்த 3 வாலிபர்களும் இவ்விதமாக தேவனை விசுவாசித்தார்கள், அறிக்கை செய்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். பிரியமானவர்களே, அந்த வாலிப வயதில் அவர்களுக்குள் இருந்த வைராக்கியத்தை நீங்க பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மையும் தப்பு வைக்க வல்லவர். வேடனுடைய கண்ணுக்கு தப்பு வைக்கிறார். ஜனங்களின் சண்டைகளுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, பயத்துக்கு நீங்களாக்கப்படுகிறோம். ஆதார வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 26 முதல் 27வது வசனம். இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள்ல நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாதபடியினாலும் நம்ம பயப்படுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த சூழ்நிலைகளை அனுகூலமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, அவர் உங்கள் வலது கையை பிடித்து வழிநடத்தும் பொழுது தீங்கு உங்களை அணுகாது, தீமை உங்களை அணுகாது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக, உங்கள் பாதைக்கு அவர் வெளிச்சமாக வழிகாட்டியாக இருப்பார். ஹல்லேலூயா. 91வது சங்கீதம் 1வது வசனம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க 3 பகுதிகளா பிரிக்கலாம். முதலாவது, இரவில் உண்டாகும் பயங்கரம். இரண்டாவது, பகலில் பறக்கும் அம்பு. மூன்றாவது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். ஆகிய இவைகளுக்கு நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, கொரோனா என்கிற கொள்ளை நோய் வந்த பொழுதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு கர்த்தர் நம்மை தப்புவித்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகளிலும் பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய அன்புல, கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக குறித்த காலத்துல உங்க வாழ்க்கையில நன்மையானதை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. மூன்றாவது, தீங்குக்கு நீங்களாக்கப்படுகிறோம். ஆதார வசனம் 121 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் அவர் காக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லும் பகலும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, யாக்கோபை தீங்கு தொடராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். இது நம் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி யாபேசை தீங்கு தொடரவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் எந்த மனிதனோடு கூட இருக்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கும் விலக்குகிறார். அவனை பொல்லாப்பு அணுகாதபடிக்கு அவனை காத்துக்கொள்கிறார். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 5வது வசனம். பவுலை தீங்கு அணுகவில்லை. ஹல்லேலூயா. பவுல் என்ற அப்போஸ்தலன் கர்த்தருக்காக அதிகமாக ஊழியம் செய்தார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல அவருக்கு விரோதமாக பிசாசானவன் பிரச்சனைகளையும் தந்திரங்களையும் கொண்டு வந்த பொழுதும் எதுவும் அவரை அணுகாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எல்லா தீங்குக்கும் விலக்கி நீங்களாக்கி அவனை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, சர்ப்பமானது அவரை தீண்டும் பொழுதும் அவருக்கு ஒன்றும் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. 4வது, காக்கப்படுகிறோம். ஆதார வசனம் 41வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்ம 4 காரியங்களை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் ஒரு மனிதனை பாதுகாக்கிறார். 2வது, பாதுகாக்கிறது நிமித்தமாக அவனை உயிரோடு நீண்ட ஆயுசு காலங்கள் அவர் வைப்பார். 3வது, பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். அதாவது அவனுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களுடைய சொந்த விருப்பத்திற்கு இவனை கர்த்தர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு முதலாவது நம்ம பார்த்ததுபடி கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடு வைத்து அவனை பாக்கியவானாக, அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசுவா 14வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி கர்த்தர் காலேப்பை காத்தார். யோசுவா 4வது அதிகாரம் 38வது வசனத்தின்படி சீறுகிறவர்களின் நின்று காக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் கூட காக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இவ்விதமாக அவர்களை பாதுகாத்து இவ்வுலக வாழ்க்கையில் நீடிய ஆயுசு காலங்களை கர்த்தர் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு அவர்களை உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி கர்த்தர் சவுலிடமிருந்து தாவீதை காத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் காலேப்பை காத்தார், தாவீதை காத்தார். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், மனிதர் வழி வருகிற எல்லா தீங்கினைகளுக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி நம்மை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. 5வது, விடுவிக்கப்படுகிறோம். ஆதார வசனம் 37வது சங்கீதம் 40வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தரே உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை அவர் விடுவிப்பார் என்பதையும் இந்த வசனத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். கடைசி பகுதியை பாருங்க. அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ரட்சிப்பார் என்றால் மீட்டுக் கொள்வார், விடுதலை செய்வார் என்பது பொருள். பிரியமானவர்களே, துன்மார்க்கர் அதாவது தீங்கிழைக்கிற மனிதர்களுக்கு அவர்களுடைய கைக்கு தப்புவித்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார், காத்துக்கொள்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர், நம்மை விடுவிக்க வல்லவர். சத்துருவின் தீங்கான செயல்களுக்கு, சூழ்ச்சிகளுக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 7வது வசனத்தின்படி இஸ்ரவேலரை எகிப்தியரிடமிருந்து கர்த்தர் விடுவித்தார்.
2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி எல்லா சத்ருவின் கைகளுக்கும் தாவீதை விடுவித்தார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்புகிறார். அது மாத்திரமல்ல, பல சேனைகள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுதும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால் தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார். ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனம், ஜனங்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜனங்களை மரணத்திற்கு நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட வேலை ஸ்தலங்கள்ல, உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் சூழ்ச்சிகளை கையாண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கும் விடுவிப்பார், பொல்லாப்புக்கு தப்புவித்து உங்களை நீங்களாக்கி பாதுகாப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை விடுவிக்க வல்லவர். ஆகவே விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கிரியை நடப்பீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவித்து காத்துக்கொள்வார். 6வது மறைக்கப்படுகிறோம். ஆதார வசனம் ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனம், அவரின் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் மறைக்கிறார் என்பதை இந்த வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். முதலாவது, நம்முடைய வாயை அவர் கூர்மையான பட்டயமாக மாற்றுகிறாராம். 2வது, அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து. 3வது, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், தீங்குக்கு மறைக்கிறார். அது மாத்திரமல்ல, பொல்லாப்பு நம்மை அணுகாதபடிக்கு அவருடைய செட்டைகளின் நிழலிலே, அவருடைய கரத்தின் நிழலிலே நம்மை மூடி வைக்கிறார், மறைக்கிறார். யோபு 14வது அதிகாரம் 13வது வசனம், தேவ கோபத்துக்கு நீங்களாக்கி மறைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேசத்துல பல பகுதிகளில் தண்ணீர் மூலமாக, நெருப்பு மூலமாக, இயற்கை மூலமாக அதிக அழிவு நேரிட்டு வந்த பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எதினால்? அவர் நம் மீது அன்பு வைத்தபடியினால், அவர் நம்மை நேசித்தபடியினால், அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி தேவ கோபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மறைத்து பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நாம் விசேஷித்தவர்கள், நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆகவே தேவ கோபத்துக்கு நீங்களாக்கி நாம் ஒவ்வொருவரும் மறைக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 27வது சங்கீதம் 5வது வசனம், தீங்குக்கு தப்பும்படி கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த தீங்கு அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறார். எத்தனை நல்ல தேவன் என்பதை அறிந்து பாருங்க. தேவனுடைய நிழல் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் நம்முடைய வாழ்க்கையில் வர வாய்ப்பே இல்லை. முதலாவது நம்ம பார்த்தோம், உன்னதமானவரின் நிழலில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கும் பொழுது அவருடைய சர்வ வல்லமையுள்ள நிழலில் நாம் தங்கி சுகித்து வாழ்கிறவர்களாக நம்ம இருப்போம். கடைசியாக 7வது பலப்படுத்தப்படுகிறோம். ஆதார வசனம் லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம், தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மரியாளுக்கு தேவதூதன் இவ்விதமாக சொல்லுகிறது நம்ம அறிந்து கொள்ளலாம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் பொழுது உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கென்று துணையாக, தேற்றவாளனாக கொடுப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது உன்னதமானவருடைய பலமும் நம்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலையோ அதிகமாக ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீங்கள் இதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உன்னதமானவருடைய பலம் உங்கள் மேல் நிழலிடுகிறதா இருக்கிறது. அதுவே உங்களை காக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் சிம்சோன் அதிக பலனுடையவராய் இருந்தார். அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்.
ஆகவேதான் எதிரிகளை அவர் எளிதில் மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது உன்னதமானவருடைய பலம் உங்கள் மேல் நிழலிடுகிறது. ஆகவே நீங்கள் பலத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள். வேதத்தில் 3 காரியத்தை நம்ம இன்று பார்க்க போகிறோம். அதை செய்கிறது நிமித்தமாக நம்மை பலப்படுத்துகிறது. முதலாவது, ஜெபத்தில் பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவது, ஊழியத்தில் பலப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவது, முழங்கால்களை பலப்படுத்தப்படுகிறோம். ஆதார வசனங்களை கூட நீங்க அறிந்து கொள்ளலாம். நீங்க பர்சனலா அதை எடுத்து தியானித்தும் பார்க்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபத்தில் பலப்படுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது பலப்படுத்தப்படுகிறீர்கள். முழங்கால்களில் நின்று நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, சோர்ந்து போய் சத்துவம் இல்லாமல் கலங்கி குழம்பி தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவரே உங்களுக்கு உன்னதமான நிழலாக இருக்கிறார். அவரே நீங்கள் தங்கும் உறைவிடமாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க பார்த்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களிடம் பிரத்யோகமாக பேசுகிறார். உன்னதமானவருடைய நிழலில் கர்த்தர் உங்களை தங்கி சுகித்து வாழ செய்வார். நீங்கள் தீங்குக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். சத்துருவானவனின் தந்திரங்களுக்கு, யுத்தங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பிரியமானவர்களே, கெச்சிக்கிற சிங்கம் போல சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தராகிய தேவன் நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து அவரே உங்கள் உறைவிடமாக இருப்பார். அது மாத்திரமல்ல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நீங்கள் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி தாபரிக்கிறவர்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை விதமாக வழிநடத்தி பாதுகாக்கிறார் என்பதையும், தேவ மனிதர்களை எப்படி பாதுகாத்தார் என்பதையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் உத்தமமோடும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பலப்படுத்தப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். தேவ சித்தம் செய்யும் பொழுது எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் நீதிமானாக வாழ்ந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தார்களோ, நீங்களும் நீதிமானாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பாதுகாப்பார். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுக்கு பின் வருகிற தலைமுறைகளை கர்த்தர் பாதுகாப்பார். வேதத்தில் கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் அவ்வளவு அதிகமானது. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்புக்கு ஒரு ரூபம் இருக்க வேண்டும் என்றால், அன்புக்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்றால், அதுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாதவர்களாய் கர்த்தருடைய சித்தம் செய்யுங்க. கர்த்தருடைய மறைவிடத்தில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவை, அப்பா, எங்களை மது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளையும் மன்னிங்கப்பா. குற்றங்கள் குறைகள் உண்டு ஆண்டவரை, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க தகப்பனே. அப்பா, நீர் விரும்புகிற வழியில் அப்பா, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குகிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க, நீதிமானாய் மாற்றுங்கப்பா. தாவீதை சவுலின் கைகளுக்கு தப்புவித்து பாதுகாத்தீரப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுடைய கைகளுக்கு தப்புவித்து நீர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீரே காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, எல்லா தீங்குக்கும் விலக்கி, பொல்லாப்புக்கு விலக்கி இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பயத்திற்கு அப்பா, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், கொலை நோய்க்கும் அப்பா, பகலில் பறக்கும் அம்பிற்கும், எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி பாதுகாக்கிறவரே அப்பா, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வீணான பயங்கள், சத்ருவானவன் கொண்டு வருகிற எச்சிக்கிற சிங்கம் போல ஆண்டவரே, அவன் போலியாக வந்து பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தந்திரங்கள் மூலமாக அப்பா கொண்டு வந்த எல்லா பயத்திற்கும் ஆண்டவரே நீங்களாக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தூங்க முடியாதபடிக்கு இரவு வேளைகளை கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. கெட்ட சொப்பனங்களை கொடுத்து பிள்ளைகளை அப்பா பயமுறுத்துகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. கர்த்தரே, நீரே நித்திய வெளிச்சமானவராய் நீதியின் பாதையில் அப்பா உடைய பிள்ளைகளை வழிநடத்துங்க தகப்பனே. நீர் வழியாய் உடைய பிள்ளைகளை வழிநடத்தி நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து கர்த்தர் வழி நடத்துங்க தகப்பனே. நீடிய ஆயுளையும் நன்மையும் கட்டளையிடுங்க. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி நீர் வழிநடத்தி தகப்பனே, நீரே எங்கள் தஞ்சமானவராய், எங்கள் கீடகமாக, நாங்கள் நம்பும் அடைக்கலமாக இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. சில சூழ்நிலைகள் அப்பா எங்களுடைய சுய பலத்தினால எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பலனை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. உன்னதமானவருடைய பலனை கட்டளையிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட அசைவாடுங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலை பெறாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளை நீ தொடுவீராக தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒருபொழுதும் உம்மை தரிசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தரிசிக்க அப்பா அவர்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதியின் பாதையில் உண்மை உள்ளவர்களாய் நடக்க, நீதிமானாய் வாழ இயேசுவின் நாமத்துடன் கிருபை செய்யுங்க. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அப்பா குறித்த காலத்துல ஏற்ற வேளையில் அப்பா நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. செய்கிற பிசினஸை ஆசீர்வதிங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில நல்ல வேலையை கட்டளையிடுங்க. எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. நல்ல ரிசல்ட்டை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஸ்கூல்ல அப்பா 10th எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி பிள்ளைகளுக்கு நல்ல பலனை கட்டளையிடுங்கப்பா. எந்த சிக்னஸோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு சுக பலனை ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல மதிப்பெண் பெற கிருபை செய்யுங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தரை நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே கவர்மெண்ட் எக்ஸாம்லக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு சில பேர் அதை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாங்கப்பா. ஜெயமோ கத்ரால் வரும் ஆண்டவரே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கத்ராங்கி தேவன் நீரை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்ரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஜெயத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தீரே தகப்பனே. உடைய பிள்ளைகள் அப்பா வியாதி என்ற சிறையிருப்புல அப்பா கடன் என்ற சிறையிருப்புல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு தயவாய் மனம் இறங்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க. உடைய சுகமளிக்கிற கரம் பிள்ளைகளை தொடுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா கடன் என்ற சிறையிருப்புகள், கடன்கள், இஎம்ஐ லோன்கள் என்கிற சிறையிருப்பில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. மனிதர் கண்கள் அந்த தயவிறக்கத்தை உண்டு பண்ணுங்கப்பா. பிள்ளையுடைய கையின் பிரயாசத்தை ஒரு விசை அப்பா நீர் ஆசீர்வதித்து பிள்ளையுடைய கடனை அடைத்து தீர்க்க கர்த்தர் உதவி கரங்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதராக அதிசயத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டு பண்ண போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா ஏற்ற விழா எலும்பை கட்டளையிடுங்க. குணசாலியான ஸ்திரீயை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தவறான முடிவுகளை எடுக்காதபடிக்கு, தவறான துணைவுகளை அப்பா தேர்ந்தெடுக்காதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் அப்பா உன்னத தேவன் அப்பா, மறைவில் இருக்கிற அப்பா அடைக்கலமான எங்களுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, நீரே உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மனவாட்டியும் மனவாளனையும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் அப்பா. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. விசுவாசித்தவளை பாக்கியவது என்று வேதம் சொல்லுகிறது. குழந்தைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. குற்றங்கள் குறைவுகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து எல்லா பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து அகன்று போக பண்ணி பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா அதிசயத்தை உண்டு பண்ணுங்க. ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்துங்கப்பா. பிள்ளைகள் ஆண்டவரை போதுமாப்பா, கத்திருந்தது போதுமாப்பா. நன்மையை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக்கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்பா நீ ராமன்று மாமன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே அப்பா தொலை தூரத்துல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற வெளிதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க குடும்பத்தை பிரத்யோகமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே அப்பா எண்ணற்ற விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் வைத்து காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா உடைய சித்தத்தின் படிப்பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை இயேசுவின் நாமத்தால் நிறைவேற்றி கொடுங்க தகப்பனே. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன
சொன்னீங்களே அப்பா, உடைய கிருபை போதுமானது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா புது புது கிருபையினால் நன்மையினால் நீர் எங்களை திருப்தி ஆக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குரிய கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. உம்முடைய நிழல்ல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே பாதுகாப்போடு அப்பா அவர்கள் வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உன்னதமானவரின் நிழலில் தங்குகிற உங்களை கர்த்தராகிய தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.